அனைவருக்கும் வணக்கம். மருதவள்ளியம்மாள் திறன் பயிற்சி மையம் சார்பில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம்னா தெர்மல் ஃபியூஸ். நான் முதல்ல இந்த தெர்மல் ஃபியூஸை பற்றி சின்ன வீடியோவை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்தது, அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோவை நம்ம எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல விஷயந்தான். அது தொடர்ந்து இப்போ நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இந்த தெர்மல் ஃபீஸ் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது, அந்த இது உள்ள இந்த சாக்கெட்டுக்குள்ளே இந்த தெர்மல் ஃபீஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெம்பரேச்சர் இப்போ இந்த இது 72 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் இந்த ஃபீஸ் கம்பி உள்ளே இணைப்பில் இருக்கும். அதுக்கு மேற்கொண்டு இந்த சுற்றுப்புற வெப்பநிலை அதிகமாகிடுச்சுன்னா அந்த உள்ளே அந்த மெட்டல் மெல்ட் ஆகிட்டு இந்த ரெண்டு கம்பி கடையில் உங்களுக்கு இணைப்பு துண்டிக்கப்பட்டு விடும். இது எங்கே பயன்படும்? டபுள் டோர் ஃப்ரிட்ஜில் இந்த தெர்மல் ஃபீஸ் இருக்கும். ஒரு சேஃப்டி டிவைஸ். ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு கோளாறினால் ஒரு வேளை டீஃப்ராஸ்ட் ஹீட்டர் தொடர்ந்து நிற்காமல் வேலை செய்து விட்டால் என்ன ஆகுனா கேபினில் டெம்பரேச்சர் அளவுக்கு அதிகமாகி ஃப்ரிட்ஜை தீப்பிடித்து பெரும் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அப்போ அதை தடுக்கிறதுக்கு கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பநிலை அதிகமானால் மின் இணைப்பை துண்டிக்கும் வகையில் இந்த தெர்மல் ஃபீஸை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ தெர்மல் ஃபீஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதனுடைய பயன் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ தெர்மல் ஃபீஸை எப்படி எங்கே இணைப்பது? தெர்மல் ஃபீஸை நம்ம ரெண்டு இடத்துல இணைக்கலாம். பெரும்பாலும் தெர்மல் ஃபீஸும் டீஃப்ராஸ்ட் ஹீட்டரும் மட்டுமே தொடர்நிலைப்பாக இணைக்கப்பட்டு அந்த வயரிங் இருக்கும். இன்னொரு இடத்துல நம்ம எங்கே இணைக்கலாம்னா இந்த தெர்மல் ஃபீஸை இன்கமிங் லைன்லேயும் தாராளமாக வைக்கலாம். இந்த தெர்மல் ஃபீஸை ஹீட்டர் இருக்கிற இடத்துல அந்த ஏரியாவில் தான் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல ஹீட் ஆகும்போது வெப்பநிலை அதிகமாகி இந்த தெர்மல் ஃபீஸ் மெல்ட் ஆகிடும். அப்படி மெல்ட் ஆனால் ஒரு கம்பெனிக்காரங்க ஹீட்டர் மட்டும் ஆஃப் ஆகிற மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, மொத்த லைனுமே இதிலேருந்து தான் வெளியே வரும். அப்படிங்கும்போது ஹீட்டருக்கு போகிற லைன், கம்ப்ரஸருக்கு போகிற லைன், டோட்டல் லைனே கம்ப்ளீட்டாக கட் ஆகும். அது இன்கமிங்கில் வச்சுருப்பாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுங்க, இந்த தெர்மல் ஃபீஸை ரெண்டு இடத்துல வைக்கலாம். ஒன்று டீஃப்ராஸ்ட் ஹீட்டருக்கு தொடர்நிலைப்பாக வைக்கிறது ஒன்று. இன்னொன்று மொத்தமாக முதல்ல எடுத்துகிட்டு போய்ட்டு முன்கூட்டியே இன்கமிங் லைனில் வச்சிடுறது. டபுள் டோருடைய வயரிங், ரெண்டு டைப் வயரிங்கை நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதை பார்த்துட்டு சில பேர் நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், சார் நீங்கள் தெர்மல் ஃபீஸ்லேருந்து கம்ப்ரஸர் ஒரு லைன் எடுத்திருக்கீங்களே அது சரியா அப்படின்னு அந்த நண்பர் கேட்டிருந்தார். விளக்கம் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறேன், அதுக்கு தான் அந்த வீடியோவே. இதுக்கு நடுவில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன் அவருடைய அலுவலகத்துக்கு. அவரும் இதே துறையில் தான் இருக்கிறாரு. சார் உங்களுடைய யூடியூப் சேனலில் இப்போ அந்த டபுள் டோர் வயரிங்கை பற்றி போட்டிருந்தீங்க சார், ரொம்ப நல்லா இருந்தது சார், ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க. ரெண்டு டைப்பு வயரிங்குமே இது வரைக்கும் எந்த சேனல்லையுமே அந்த மாதிரி சொன்னதில்லை. டைப் 1ஐயும் நல்லா விலைக்கு சொல்லியிருக்கீங்க, டைப் 2ஐயும் விலைக்கு சொல்லியிருக்கீங்க. எப்படி டீஃப்ராஸ்ட் ஹீட்டர் எப்போ ஆன் ஆகும், எப்போ ஆஃப் ஆகும், டைமர் எப்போ ஓடும், எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி பாராட்டு தெரிவித்தார். அவருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்தேன். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், சார் ஆனால் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டீங்களா சார்னார். எங்கே தப்பு இருக்குது நண்பரே அப்படின்னு கேட்டேன். உங்கள் டிராயிங்கை கொஞ்சம் நல்லா பாருங்கள். அதில் தெர்மல் ஃபீஸ்லேருந்து ஒரு லைன் எடுத்து கொண்டு போய் கம்ப்ரஸர் கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி கம்ப்ரஸருக்கு கொடுக்கக்கூடிய லைன் வரவே வராது. அந்த இடத்துல ஒன்லி தெர்மல் ஃபீஸும் டீஃப்ராஸ்ட் ஹீட்டரும் மட்டும்தான் தொடர்நிலைப்பாக இருக்கணும். நீங்கள் இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு தப்புனால உங்கள் டோட்டல் வீடியோவே தப்பாயிடுச்சு. அதை நீங்கள் இதை சரி பண்ணி ரெடி பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் அப்போ நண்பர்கிட்ட கேட்டேன், நண்பரே நம்ம தெர்மல் ஃபீஸ் டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா ஹீட்டர் ஆஃப் ஆகணும், ஓகே ஒத்துக்கிறேன். ஏன் ஹீட்டர் ஆஃப் ஆகிற அதே நேரத்தில் கம்ப்ரஸருக்கு போகக்கூடிய லைனை கட் பண்ணக்கூடாதா? இல்லை அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தெர்மல் ஃபீஸும் டீஃப்ராஸ்ட் ஹீட்டர் மட்டும் தொடர்நிலைப்பாக இணைக்கப்பட்டு தான் எல்லா கம்பெனிக்காரங்களும் பண்ணுறாங்க. நீங்கள் என்னமோ புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்றாரு என்கிட்ட சொன்னார். அவருக்கு நான் ஒரு ஃபோட்டோவை காமிச்சேன். அது கோத்ரேஜ் கம்பெனியுடைய டபுள் டோர் ஃப்ரிட்ஜுடைய வயரிங். இந்த கோத்ரேஜ் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்கமிங் லைனில் ஒரு ஃபீஸ், அந்த ஃபீஸ் டெம்பரேச்சர் ஃபீஸ் அப்படின்னு பேர் சொல்லியிருக்காங்க. அந்த டெம்பரேச்சர் ஃபீஸை மட்டும் பயன்படுத்தியிருக்காங்க. மற்ற எந்த ஃபீஸுமே இல்லை. டீஃப்ராஸ்ட் ஹீட்டர்லாம் ஃபீஸே வைக்கல, இன்கமிங் லைனில் மட்டும் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இதைத்தானே நானும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. நண்பர் அந்த டிராயிங்கை வாங்கி பார்த்தார். ஒரு நிமிஷம் ஊற்று பார்த்தாரு. என்ன நினச்சாரு தெரியல. சார் இந்த டெம்பரேச்சர் ஃபீஸுங்கிறது ஒரு சாதாரண எலக்ட்ரானிக் போர்டு எல்லாத்துலேயுமே இன்கமிங்கில் ஒரு கிளாஸ் ஃபீஸ் வரும், உள்ள கம்பி இருக்கும்.
அந்த மாதிரி ஃபீஸ் தான் சார் இந்த ஃபீஸு. அந்த ஃபீஸை தான் கோத்ரேஜ் கம்பெனிக்காரங்க காமிச்சிருக்காங்க. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இதை போய் தெர்மல் ஃபீஸுன்னு சொல்கிறீங்களே. அப்போ நான் சொல்கிறேன், இல்லை நண்பரே, அது ஃபீஸுனால் சாதாரண ஃபீஸுன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் டெம்பரேச்சர் ஃபீஸுன்னு போடும்போது நம்ம அதை புரிஞ்சுக்கணும், அதுவும் தெர்மல் ஃபீஸும் ஒன்று தானே. ஒரு வேலை ரெண்டுமே வேலை செய்யக்கூடிய விதம் வேறையாக இருக்கலாம், பேர் வேணால் வேறையாக இருக்கலாம். ஆனால் இரண்டுடைய ரிசல்ட்டு, அதனுடைய பர்பஸ் என்னென்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை டிஸ்கனெக்ட் பண்ணும். அதுதானே நம்மளுடைய பர்பஸ், அதை தான் நான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை நீங்கள் 1000 சொல்லுங்கள், இது வந்து சாதாரண ஃபீஸ் தான், இது வந்து ஒரு பாட்டில் ஃபீஸு, இது வந்து டெம்பரேச்சர் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு திருப்பி சொன்னார். அப்போ டெம்பரேச்சர் ஃபீஸு தெர்மல் ஃபீஸு இல்லாமல் ஒரு கோத்ரேஜ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி எப்படி சேஃப்டி இல்லாமல் ஃப்ரிட்ஜை தயாரித்து பப்ளிக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறேன்னா, ஏங்க கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க தப்பு செய்யக்கூடாது, ஏதாவது விதிமுறை இருக்கான்னா கண்டிப்பாக அது வந்து தவறு தான். அது கார்ப்பரேட் கம்பெனி செஞ்சாலும் சரி, நீங்கள் சொன்னாலும் தவறு தான். அந்த தவறை நீங்கள் ஒத்துக்கிறணும் அப்படின்னு என்கிட்ட பிடிவாதம் இருந்தார். அவருடைய பிடிவாதத்தை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்து நானும் பேசி எவ்வளவோ, சார் கூகுளில் போய் பாருங்கள், அங்கே போயிட்டு டெம்பரேச்சர் ஃபீஸுன்னு போய் பார்த்தீங்கன்னா அது தெர்மல் ஃபீஸை தான் காட்டுது. அவர் திருப்பி பிடிச்ச முயலுக்கு 3 கால் நின்றுட்டு இருந்தார். எனக்கு தெரிஞ்சிருச்சு, சரி ஓகே, வாதத்திற்கு வேணால் மருந்து கொடுக்கலாம், பிடிவாதத்துக்கு மருந்து கொடுக்க முடியுமா? அப்போ அவரை சுற்றி இருந்த அவருடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஊழியர்கள் பணியாளர்கள்லாம் கூட இருந்தாங்க. அவங்க வந்து நாங்கள் 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த வாக்குவாதத்தை தொடர்ந்து ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களில் சில பேருக்கு உண்மையும் தெரியும், நான் சொல்கிறது தான் கரெக்டானு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க சொன்னோம்னா அவர் ஏதோ தப்பாக நினச்சிக்க போகிறாங்கிற அந்த தயக்கத்தில் அவங்க எல்லாம் அமைதியாக இருந்தாங்க. நண்பர் வந்து ரொம்ப பிடிவாதம் இருக்கிறாரு, அவர் இன்னொரு நாளைக்கு சந்திப்போம்னு சொல்லிட்டு நான் மேலும் ஒரு தகவலில் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நான் கிளம்புனேன். ஒரு 2 நாள் கழித்து நண்பர்கிட்ட இப்போ நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, என்ன நண்பரே உங்களை பார்க்க வரலாமா அப்படின்னு, வாங்க தாராளமானார். சரி, அவரை பார்க்க போயிருந்தேன். என்னுடைய கருத்திற்கு மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் ஒரு டிராயிங் எடுத்து வந்திருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள் அப்படின்னு நண்பர்கிட்ட கொடுத்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்தது, அதை சொல்லிடுறேன். என்னுடைய பழைய மாணவர் வந்து ஒருத்தர் வந்து என்னை வந்து பார்க்க வந்தார். வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜில் வந்து ஏதோ கூலிங் சரியாக வரலை, அதை பற்றி எப்படி என்ன பண்ணுறதுங்கிற என்கிட்ட ஆலோசனை கேட்க வந்திருந்தார். அந்த எலக்ட்ரிக்கல் வயரிங்கை ஒரு வந்து ஃபோட்டோ எடுத்து வந்திருந்தார். அந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜு கோத்ரேஜுடைய பிராண்டு, அந்த வயரிங்கை என்கிட்ட கொடுத்தாரு. ஆடாடா, இதைத்தானே நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த நண்பர்கிட்ட ஃபோட்டோ வாங்கி அந்த ஃபோட்டோவை தான் உங்களுக்கு இப்போ நான் கொடுத்துருக்கேன். இதே இப்பையும் ஒரு கோத்ரேஜ் ஃப்ரிட்ஜு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஃப்ரிட்ஜு, அதனுடைய டபுள் டோர் ஃப்ரிட்ஜுடைய வயரிங்கை உங்களுடைய பார்வைக்கு கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். அந்த டிராயிங்கில் இன்கமிங் லைனில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 5 ஆம்ஸ் ஃபீஸு சாதாரண ஃபீஸ் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து தொடர்நிப்பாக ஒரு டெம்பரேச்சர் ஃபீஸை போட்டிருக்காங்க. அப்போ இன்கமிங் லைன்லேயே 2 ஃபீஸ் வந்துருச்சு வரிசையாக. முதல் ஃபீஸு சாதாரண பாட்டில் 5 ஆம்ஸ் ஃபீஸு, அதுக்கடுத்து தெர்மல் ஃபீஸ், டெம்பரேச்சர் ஃபீஸ். இதை நான் வந்து அந்த நண்பர்கிட்ட காமிச்சேன். அவர் வாங்கி பார்த்தாரு. பார்த்துட்டு, பார்த்தீங்களா நண்பரே, வந்து 2 ஃபீஸ் இருக்குது, நீங்கள் முதல்ல இருக்கும்போது ஒரே ஒரு ஃபீஸ் இருக்கும்போது தான் அது வந்து டெம்பரேச்சர் ஃபீஸு நான் சொல்ல, அது ஒரு சேஃப்டி ஃபீஸுன்னு சொல்ல, ஹீட்டானால் மெல்ட் ஆகணும் ஃபீஸுன்னு சொன்னால் அது நீங்கள் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அது சாதாரண ஃபீஸு, கரண்ட்டு மட்டும் அதிகமானால் மட்டும்தான் ஃபீஸ் போகும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ பாருங்கள், ஒரே இடத்துல 2 ஃபீஸ் போட்டிருக்காங்க. டீஃப்ராஸ்ட் ஹீட்டருக்கு தொடர்நிப்பாக எந்த ஃபீஸுமே கொடுக்கல. இது வந்து இப்பயும் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரிட்ஜுடைய வயரிங் சர்க்யூட்டு அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ தெர்மல் ஃபீஸ், அதான் டெம்பரேச்சர் ஃபீஸ், 2 ஒன்று தான். அது வந்து டீஃப்ராஸ்ட் ஹீட்டருக்கு மட்டும் தொடர்நிப்பாக வரலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்கமிங் லைன்லேயே அதை வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. அதை தான் திருப்பி நண்பர்கிட்ட சொன்னேன். கூட ஒர்க் பண்ணுறலாம் வந்து பக்கத்தில் வந்துட்டாங்க. அவங்களும் அதை வாங்கி பார்த்தாங்க. மாறி அவங்க பார்த்துக்கிறாங்க, ஒவ்வொருத்தர் முகத்தையும் ஒருத்தர். ஸோ நண்பருக்கு ஓரளவுக்கு உண்மை, அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவருக்கு வந்து தான் சொன்னது தவறுங்கிறது ஒத்துக்கிட்டோம்னா எங்கே நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் தப்பாக நினச்சிவாங்களோங்கிற ஒரு சின்ன தயக்கம் அவர் மனசுக்குள்ள இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி ஓகே நண்பரே, 3 விஷயத்தில் வந்து நீ 2 விஷயத்தை ஒத்துக்கணும், ஒரு விஷயத்தை திரும்ப பெறணும். முதல்ல 2 விஷயத்தை என்னென்னு சொல்கிறேன். தெர்மல் ஃபீஸ் வந்து டீஃப்ராஸ்ட் ஹீட்ரு கூட தான் தொடர்நிப்பாக வரணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை நீங்கள் திரும்ப பெறணும். அதுக்குரிய விளக்கம் நம்ம எல்லாமே உங்களுக்கு காமிச்சாச்சு. 2வது, தெர்மல் ஃபீஸு செய்கிற வேலையும் டெம்பரேச்சர் ஃபீஸு செய்கிற வேலையும் 2மே ஒன்று தான், அதையும் நீங்கள் ஒத்துக்கணும். 3வது, நம்மளுடைய வாக்குவாதம் நடக்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, கோத்ரேஜ் கம்பெனியில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஃபீஸுங்கிறது அது ஒரு சாதாரண கம்பி உள்ளே இருக்கக்கூடிய பாட்டில் ஃபீஸ் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த கருத்தையும் நீங்கள் திரும்ப பெறணும்.
இல்லை நான் மூணுலேயுமே நான் சொன்னது தான் சரி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கோத்ரேஜ் கம்பெனிக்கு விளக்கத்தை சொல்லி நீங்கள் கடிதம் எழுதணும். இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரிட்ஜில் வந்து தெர்மல் ஃபீஸுங்கிற ஒரு இதுவே நீங்கள் பயன்படுத்தலை, இன்னும் சொல்லப்போனால் அதை வந்து டீஃப்ராஸ்ட் ஹீட்டருக்கு தொடரணிப்பாக வைக்கலை, டெம்பரேச்சர் ஃபீஸுங்கிற ஒரு சாதாரண கம்பி ஃபீஸை மட்டும் பயன்படுத்தி உங்கள் ஃப்ரிட்ஜை நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கீங்க. இப்படி இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜ் வந்து எந்த விதமான சேஃப்டி இல்லாமல் இருக்குது. இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் கேள்விப்படுறோம் ஃப்ரிட்ஜ் வெடிக்குது, தீப்பிடிக்குதுன்னு. இந்த மாதிரி வந்து ஆபத்துகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி உங்களுடைய தயாரிப்புகள் இருக்குதுன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோத்ரேஜ் கம்பெனிக்காரங்களுக்கு கடிதம் எழுதுங்க. அவங்க பார்த்துட்டு ஆஹா பரவாயில்லையே, ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியன் வந்து சரியானதை வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு, நீங்கள் சொன்னது ஒரு வேளை சரியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கோத்ரேஜ் நிறுவனத்திலேருந்து உங்களுக்கு பாராட்டு கடிதமோ இல்லை உங்களுடைய யோசனைகளை பார்த்து அகமகிழ்ந்து பெரிய அளவில் பண முடிப்போ கூட உங்களுக்கு வந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்த விட்டு நான் வந்துட்டேன். நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டாராங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது ஒரு புறமாக இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வெப்பநிலை அதிகரிக்கும் போது இந்த தெர்மல் ஃபீஸ் கண்டினியூட்டி டிஸ்கனெக்ட் ஆகுதாங்கிறத நம்ம வந்து ப்ராக்டிக்கலாகவே செஞ்சு பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம், ஒரு கண்டெய்னரில் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் போய்ட்டு இந்த தெர்மல் ஃபீஸை வந்து டிப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண போகிறோம். அது ஃபீஸ் போகலாங்கிறத நம்ம நேரடியாக வாங்க இப்போ ப்ராக்டிக்கலில் போய் பார்ப்போம். ஃப்ரிட்ஜில் பயன்படுத்தக்கூடிய டெம்பரேச்சர் ஃபீஸ், அதாவது தெர்மல் ஃபீஸ் தான் நம்ம புதுசாக ஒன்று வாங்கி உங்களுக்கு டெஸ்ட்டுக்காண்டி எடுத்திருக்கோம். இது வந்து சரியான பரிசோதனை முறையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு தோராயமாக உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தின் காரணமாக தான் அதை நம்ம பண்ணியிருக்கோம். கண்டினியூட்டி டெஸ்டருடைய 2 முனையையும் தெர்மல் ஃபீஸுடைய 2 வயரையும் ஒன்றா கனெக்டர் மூலமாக தனித்தனியாக இணைச்சிருக்கோம். அந்த எல்இடி பல்ப் எரியுது பார்த்தீங்களா? ஸோ இதை தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். டெம்பரேச்சர் 74 வச்சு வந்து நாங்கள் டிப் பண்ணிவிட்டு அது முதல்ல மெல்ட் ஆகுதான்னு பார்த்தோம். ஸோ வந்து அதில் வந்து அவ்வளோ ஒன்றும் அது வந்து லேட் ஆச்சு. அப்புறம் என்ன பண்ணோம், சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு சுடுதண்ணி மாற்றி 80 டிகிரிக்கு கொண்டு வந்து வச்சுட்டு வெயிட் பண்ணோம். அது வந்து மெல்ட் ஆகுமான்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். சொன்ன மாதிரி அது வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? எப்பயுமே எந்த ஒரு உதிரி பாகங்கள், எந்த ஒரு மிஷினுக்கு ஏசி ஃப்ரிட்ஜ் எந்த ஒரு உதிரி பாகங்கள் மாற்றினாலும் முடிஞ்ச அளவுக்கு அசல் உதிரி பாகங்களை கேட்டு வாங்கி மாற்றுங்க. ஒரு விலை குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு சாதாரண கம்பெனி வாங்கி போட்டிங்கன்னா அது உங்களுக்கே இது ஆபத்தாகிடும். இந்த பாருங்கள், இப்போ ஆஃப் ஆக போது பாருங்கள், கட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? எங்களுடைய வீடியோவை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இது போன்ற தரமான வீடியோக்களை தொடர்ந்து உங்களுக்கு தருவோம். எங்களுடைய சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். மீண்டும் உங்களை சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது மருதவள்ளியம்மாள் மனோகர். நன்றி, வணக்கம்.